திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே. வெல்கம் டு த நேஷனல் பைபிள் காலேஜ் ஆன்லைன் கிளாஸஸ். அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களில் ஒரு தொடராக புதிய ஏற்பாட்டின் 4 முதல் புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா கூட்டு நற்செய்தியாகவும் யோவான் தனி நற்செய்தியாகவும், அதனால்தான் சினாப்டிக் காஸ்பிள் என்று மேத்யூ, மார்க், லூக்கை நாம் அழைக்கிறோம். ஏனென்றால் மூவரின் சாட்சியாக இருக்கிறது, அல்லது மூவரின் பார்வையாக அது இருக்கிறது. சுவிசேஷத்தை தேவன் நமக்கு அறிவிக்க ஆரம்பித்த போது எவ்விதமாக அறிவித்தார் என்று நேற்றைய பாடத்தில் நம்ம கவனித்தோம். லூக்கா 1வது அதிகாரம், அந்தகார மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அதாவது மரணத்தின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் மேலே என்ன செய்துதான் வெளிச்சம் உதித்தது என்று சொல்கிறார். பீப்புள்ஸ் சிட்டிங் ஆன் த ஷேடோ ஆஃப் டெத், அப்பான் தம் த லைட் வாஸ் அப்பியர்ட். காலை சூரியன் பிரகாசித்தது போல அருணோதயம் அவர்கள் மீது பிரகாசித்தது. இந்த நாளில் ஏதேன் தோட்டத்தில் மரண வாசலில் ஆதாம் ஏவாள் உட்கார்ந்திருந்தார்கள். அதை தான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். ஸோ ஆடம் அண்ட் ஈவ் தே வர் சிட்டிங் அண்டர் த ஷேடோ ஆஃப் டெத். அவர்களுக்கு அருணோதயம் பிரகாசிக்கத்தக்கதாக, மரண இருளில் உட்கார்ந்திருந்தவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கூறினார். இது முதல்ல நீங்கள் கவனிக்கணும். ஆதியாகமும் 3வது அதிகாரம் 15வது வசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். இந்த ஒரு வசனம்தான் மரண வாசலில் உட்கார்ந்திருந்த மனிதனுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக, அருணோதயம் அவன் மீது பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்த முதல் நற்செய்தி. ஆண் வழியாக அல்ல, பெண் வழியாக, ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது அந்த செய்தி. தொடர்ந்து அந்த நற்செய்தியை கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கையாக மாற்றுகிறார். இதை ஆதியாகமும் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் படிக்கிறோம். உன் சந்ததியின் வழியாய் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமினுடைய குடும்பத்தின் வழியாக பிறக்கிறவர் பூமி அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவராக வருகிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் தாவீதினுடைய குடும்பத்தில் ஒரு அரசனைப் போல அவர் வருகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்கிறார், இதோ ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். சகோதரர்களே, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் பேசப்பட்ட அந்த வாக்குறுதிகள் ஸ்திரீயின் மூலமாக அவர் பிறக்கிறார் என்பதும், தேவனாகிய அவர் மனிதனாக பிறக்கிறதுனால இம்மானுவேல், இம்மானுவேல் என்று ஆங்கிலத்தில் நாம் அதனால தான் சொல்கிறோம். அந்த இடத்துல ஹிம் என்ற வார்த்தை தேவனை குறிக்கிறது, வேல் என்ற வார்த்தை மனிதனாக அவர் வருகிறார் என்பதை குறிக்கிறது. மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில்
இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். இதாங்க அந்த நற்செய்தி. மரண வாசலில் உட்கார்ந்திருக்குள் மேலே வெளிச்சம் உதித்தது. அருணோதயம் எல்லார் மேலே உண்டானது. இந்த நற்செய்தியை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைய பாடத்தில் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய குடும்ப வரலாற்றை நாம் படிக்க இருக்கிறோம். அதில் மத்தேயு 1வது அதிகாரம் முதல் 14 வசனத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய குடும்பத்திலிருந்து அந்த உடல் வழியாக எவ்விதமாக அவர் பிறக்கிறார், அந்த நற்செய்தியை தேவன் எவ்விதமாக உலகத்துக்கு அனுப்புகிறார் என்ற ஒரு தகவல் தான். நீங்கள் இந்த பழைய ஏற்பாடு நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் அதனுடைய வரலாற்று காலம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து எவ்விதமாக குடும்பத்தின் வழியாக வருகிறார், எந்தெந்த மனிதர்கள் வழியாக வருகிறார். சகோதரர்களே, உலகத்தில் உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அப்பா தாத்தா, அதுக்கு மேலே நம்மால் எதையும் சொல்ல முடியாது. 2 தலைமுறையை வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்தை, அவருடைய குடும்ப வரலாற்றை, அந்த ஜீனியாலஜியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அடுக்கி சொல்லுகிறார். அதனால தான் இதை தேவனுடைய வார்த்தைகள் என்றும் பரிசுத்த வேதாகமம் என்றும் நாம் இதை அழைக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்டதுனால அவரால் பூமியில் முதல் மனிதன் யார் என்றும் கடைசி மனிதன் யார் என்றும் அவரால் சொல்ல முடியும். மத்தேயு 1வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 14 வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42 தலைமுறையாக 42nd ஜெனரேஷன். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? யாரால் இந்த கணக்கு சொல்ல முடியும்? நமக்கு ஒரு 100 வருஷம் நமக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இதை தேவனுடைய வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், இது எப்படி தொடங்குதுன்னு பாருங்கள். மத்தேயு 1வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அப்போ ஆபிரகாம், அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரினுடைய இடையில தான் இத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. ஆபிரகாமில் ஆரம்பித்த அந்த குடும்பம் எப்படி தாவீதின் காலத்தில் அரச குடும்பமாக மாறியனது என்பதை நாம் படிக்கிறோம். இதை மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஆக ஆபிரகாமினுடைய குடும்பம் தாவீதின் காலத்தில் அரச குடும்பமாக மாறிடுது. அப்போ அரசர்களுடைய குடும்பத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் அரசர்களாக தானே இருப்பாங்க, ராஜ வம்சம் தானே அது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜா, தாவீதின் குமாரன் என்றெல்லாம் அழைப்பதற்கு அதான் காரணம். சரீர பிரகாரமாக அவர் தாவீதினுடைய குடும்பத்தில் வரார். இந்த தாவீதினுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்தில் மிகுந்த பாவங்களை எல்லாம் பிற்காலத்தில் அவங்க செய்ததுனால பாபிலோனுக்கு அவர்கள் சிறைகளாக அனுப்பப்பட்டார்கள். மத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம், பாபிலோனுக்கு சிறை போன பின்பு. அப்போ ஆபிரகாமினுடைய குடும்பம் ஒரு கட்டத்தில் பாபிலோன் தேசத்தில் ஸ்லேவ்ஸாக போயிட்டாங்க. அந்த குடும்பம் மறுபடியும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வராங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற விஷயங்கள். எஸ்ரா, நெகேமியாலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவர்கள்தான் திரும்பி வந்த யூதர்கள். அந்த குடும்பத்தில் தான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வரார். ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைகள், டீச்சர் ஒரு குறிப்பிட்ட சாவியை ஒரு குழந்தையின் இடத்துல கொடுத்து நீ இதை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த 40 பிள்ளைகளும் பெல் அடித்த உடனே எல்லா வகுப்பு தோழர்களோட அந்த ஸ்கூலில் ஏறக்குறைய ஒரு 600 பேர் படிக்கிறாங்க. அத்தனை பேரும் கிரவுண்டில் விளையாடுறாங்க. அப்போ விளையாடி கொண்டு இருந்தாலும் கூட அந்த 600 பேரில் அந்த டீச்சர் கொடுத்த சாவியை வைத்திருக்கிற ஒரு பெண் இருக்கிறாள்.
அது அந்த டீச்சருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உதாரணத்தை நீங்கள் மனசில் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா, உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருந்தாலும் தேவன் தமது வார்த்தையாகிய குமாரனை யாருடைய உடலில் அனுப்புகிறார் என்பது அவருக்கு தெரியும். அவரால் அதை பாதுகாக்க முடியும். இதை தான் பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கிற ஒரு ஒன்லைன் தாட். ஒரு வரியில் நாம் சொல்ல வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டில் பிசாசின் தலையை நசுக்கிறவராகிய தேவனுடைய குமாரன் ஸ்திரீயின் மூலமாக, ஸ்திரீயின் வித்தாக அவர் பயணப்பட்டு வருகிறார். இப்போ ஆபிரகாமுக்குள்ளே இருந்தவர் ஈசாய்க்குள்ளே டிராவல் ஆயிட்டார். இப்போ ஈசாய்க்குள்ளே இருந்தவர் பாபிலோனிய சிறைப்பட்டு போனவர்களுக்குள்ளே இருக்கிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் மத்தியில் மரியாள் என்ற ஒரு ஸ்திரீயின் வயிற்றுக்குள்ளே அவர் விதையாக வந்து சேருகிறார். மத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். 17வது வசனம் பாருங்கள், பேனாவில் அடிக்கோடு இடுங்கள். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் கவனியுங்கள், ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் கவனியுங்கள், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும் கவனியுங்கள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். அப்போ 3 14 3 14 42. அப்போ ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையாக பிறந்தார். இப்போ உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தகவலை மத்தேயு சொல்லலை. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே லூக்கா இயேசு கிறிஸ்துனுடைய தலைமுறையை நமக்கு பட்டியலிடுறார். உலகம் தோன்றிய காலத்தில் இருந்த முதல் மனிதன் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து எத்தனையாவது தலைமுறையாக பூமியில் பிறந்தார் என்ற ஒரு தகவலை கொடுக்கிறார். இந்த தகவலை எப்படி சொல்கிறாருன்னா, கீழே வேர்லேருந்து மரத்துக்கு மேலே ஏறி உச்சிக்கு போகிற மாதிரி சொல்கிறார், தரையிலிருந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி சொல்கிறார். அதாவது மத்தேயு ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீனியாலஜியை, அந்த வம்ச அட்டவணையை நமக்கு காட்டுறார். ஆனால் லூக்கா ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணையை, அந்த ஜீனியாலஜியை நமக்கு காண்பிக்கிறார். கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கங்க. லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்கள். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாம் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் யாரு? தேவனால் உண்டானவன். இந்த ஆதாமனுடைய மகன் யாரு? சேத்து. சேத்தினுடைய மகன் யாரு? ஏனோசு. ஏனோசனுடைய மகன் யாரு? கேனான். இப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் எனப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய குடும்ப அட்டவணை சொல்லிகிட்டே வந்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாக பூமியில் இருந்தவர் யோசேப்பு. அவருடைய மனைவியின் பெயர் தான் மரியாள். இந்த யோசேப்பும் மரியாளும் திருமண உறவின் கீழ் கூடி வருவதற்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறார். இதுதான் இந்த பைபிளுடைய சத்தியமாக இருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, ஜனனம்னா ஜீனியாலஜி, குடும்ப அட்டவணை. அவருடைய தாயாகிய மரியாள் கவனிங்கள், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில், when Mary was engaged to Joseph, நியமிக்கப்பட்டு இருக்கையில், அவர்கள் கூடி வரும் முன்னே, before they get into sex,
அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. she was conceived. இதுதான் அந்த அடிப்படை செய்தி. ஆகவே தேவன் ஸ்திரீயின் வித்தாக ஆண் துணை இல்லாமல் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் மரண வாசலின் நிழலில் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு அவர்கள் மீது அருணோதயம் உதிக்கும் என்ற நற்செய்தியை ஆதியாகமம் 3:15 சொன்னார். அதை ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:2-3 வசனங்களில் சந்ததி என்று ஃபேமிலி என்ற அந்த ப்ராமிஸை வாக்குத்தத்தம் பண்ணுறார். அந்த வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் தாவீதினுடைய குடும்பத்துக்குள்ளே உறுதி செய்யப்படுது. அந்த வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டது. இப்போ லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 30 வயதாகும்போது அவருடைய குடும்ப அட்டவணையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். இந்த இயேசு யார் தெரியுமா? பேரளவில் யோசேப்பின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யோசேப்பு யார் தெரியுமா? அவங்க அப்பா இவர், அவங்க அப்பாவுக்கு அப்பா யார், இப்படியே சொல்லிகிட்டே போனவர். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பாருங்கள். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். சகோதரர்களே, இந்த அட்டவணையை நம்ம எண்ணணும்னா 76 தலைமுறைகள் வருகிறது. ஜீசஸ் வாஸ் born from Adam on 76th generation. ஆதாமிலிருந்து இயேசு 76வது தலைமுறையாக இருக்கிறார். ஆகவே இதை லூக்கா பட்டியலிடுகிறார். மத்தேயு ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை என்று பட்டியலிடுகிறார். இவ்வளவு பெரிதான உறுதியான வசனங்களும் வரலாறும் பைபிளுக்கு இருக்கிறதுனால தான் இதை நாம் தேவனுடைய வார்த்தை என்றும் இதில் சொல்லப்பட்டவைகள் தேவனுடைய சத்தியங்கள் என்றும் நாம் ஒப்புக்கொள்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சகோதரர்களே, ஆதாம் என்ற ஒரு மனிதனை ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வேறுபாடு? அந்த ஆதாம் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான், இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராக இருக்கிறார். அதான் அந்த வேறுபாடு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். இது உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் தான் இந்த வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15:45. ஆடம் வாஸ் எ சோல். அவன் ஒரு ஆத்மாவாக தான் இருக்கிறான். ஆனால் பிந்தி வந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காராம்? பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அதாவது ஆதாமும் மனிதனாக தான் வந்தான், இயேசுவும் மனிதனாக தான் வந்தார். முதல்ல வந்த ஆதாம் ஆத்மாவாக இருக்கிறான். பிந்தி வந்த ஆதாம், அதாவது இயேசு கிறிஸ்து, உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். இஸ் எ லிவிங் ஸ்பிரிட். இந்த வேறுபாடு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ரோமர் எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 19-20 வசனங்கள். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆதாம் மூலமாக உண்டாக்கப்பட்ட உலகம் இன்றைக்கு நம் மத்தியில் தான் இருக்கிறது. அதில் நாம் ஒருவராக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பிந்தின ஆதாம் மூலமாக உருவாக்கப்பட்ட மக்களுக்காக இந்த உலகம் இப்பொழுது காத்து கொண்டிருக்குதான். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற மனிதனை புதிய சிருஷ்டி என்று வேதம் அழைக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்கிற என்ற நம்பிக்கையுடனே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆதாமிலிருந்து வந்த இந்த உலகம் மாயையின் கீழே இருக்கான். ஒன்றும் பயன் இல்லை. நீ என்ன சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும், கோட்டைகளை கட்டினாலும் குடிசையில் வாழ்ந்தாலும்,
சுகமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் எல்லாம் மாயை தான், ஒன்லி வேனிட்டி தான். ஆகவே இந்த பூமி இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படும்படியாக காத்திருக்கிறதாம். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவன் நம்மை சிருஷ்டிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்லா கவனிங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயன, எல்லாம் புதிதாயன. ஆதாமுக்குள்ளே இருக்கிற மனுஷன் பழைய சிருஷ்டியாக இருக்கிறானாம். ஆதாம் வழியில் தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தில் பிறக்கிற மக்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறார்களாம். அவர்களுடைய பழைய வாழ்வின் பாவங்களை தேவன் எடுத்ததனால அவர்கள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றிவிட்டார்களாம். எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனிங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு, களைதல் என்று சொன்னால் நீக்கி விடுதல். ஆதாம் முதற்கொண்டு எல்லா மனிதர்களும் பழைய மனிதர்களாக இருக்கிறார்களாம். அவர்கள் கெட்டு போனவர்களாக இருக்கிறார்களாம். அவர்களை பாவம் ஆக்கிரமித்து மரணத்தை கொடுத்திருக்கிறதாம். இந்த மனிதன் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கும் போது புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். கவனிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், கவனிங்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், கவனிங்கள், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஆரம்பத்தில் தேவன் ஆதாம் ஏவாளை எப்படி உண்டாக்கினார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். Man was created in the image, in the likeness of God. But when he was committed sin, he came under death. He became an old creation. மனிதன் பாவம் செய்த போது மரணத்தின் கீழ் அடிமையாகி பழைய சிருஷ்டியாக மாறிவிட்டார். இப்பொழுது புதிய சிருஷ்டியை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் ஆவியினாலே சிருஷ்டிக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், கவனிங்கள், தேவனுடைய சாயலாக. ஆதாம் எதை இழந்தான்? தேவனுடைய சாயலை. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே தான் என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய குடும்ப அட்டவணையை நம்ம பார்த்தோம். மத்தேயில ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து சரீரப்படியாக அந்த குடும்ப வழியாக 42வது தலைமுறை. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்கிறார், ஆதாமிலிருந்து யோசேப்பு 76வது தலைமுறை. இப்படிப்பட்ட மனித கூட்டத்துக்குள்ளிருந்து இயேசு ஒரு மனிதனாக வந்தாலும் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருந்து உங்கள் உள்ளத்திலே ஆவியை தந்து இந்த சாபத்திலிருந்து விடுதலையாகும்படி, பாவத்திலிருந்து சுகமடையத்தக்கதாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் மீண்டுமாக உண்டாக்கப்படுகிறோம். தேவனுடைய சாயலை நாம் அடைகிறோம். மரணத்தை விட்டு நாம் நீங்கி வாழ்கிறோம். இதுதான் அந்த நற்செய்தி. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் கேட்ட இந்த நற்செய்தியை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் பதிவு செய்து சிந்திக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வல்லமையான கருத்துக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் படித்த, கவனித்த, சிந்தித்த காரியங்கள் எங்களுக்கு ஆச்சரியத்தையும் மிகுந்த நம்பிக்கையும் தருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மெய்யான நீதியில் பரிசுத்த ஆவியில் புதிய மக்களாக நாங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்காக உம்மை துதிக்கிறேன். உமது பரிசுத்த வேதாகமத்தில் வரலாறுகள் மாற்றப்படுவதில்லை. அவைகள் எவ்வளவு தெளிவாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் ஆச்சரியத்தோடு கவனிக்கிறோம். கேட்ட உள்ளங்களை ஆசீர்வதியும்.
எங்களுக்கு வேண்டிய நினைவாற்றலை கட்டளையிடும். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த ஜெபத்தை உமக்கு சமூகமாக ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?